வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வீடியோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ், ஓகேவா? அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th to 12th வரை ஸ்டாண்டர்ட் வைஸ் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருப்போம். 6th இங்கிலீஷ், 7th இங்கிலீஷ், 8th, 9th, 10th, 12th வரை போகும். பிளஸ் வந்து நம்மளுக்கு கிராமர் வந்து எப்படி போகும்னா, ஒரு 22 டாபிக் இருக்கு. அந்த டாபிக் வைஸ்ல கிராமர் போகும். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th வரை சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் தொகுத்து ஒரு வீடியோ ஒரு பிடிஎஃப். அடுத்து கொஸ்டின் டேக்னா 6th to 12th ஒரு தொகுத்து ஒரு பிடிஎஃப் வரும். அது மாதிரி தொகுத்து ஒரு 22 பிடிஎஃப் இருக்கும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குற பிடிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th 7th பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் டெலகிராம்ல கொடுக்குறோம். நீங்க அதை பிரிண்ட் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம், ஓகேவா? வீடியோஸ் வந்து ஆக்சுவலா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம வந்து பிடிஎஃப் 50 மாடல் சொல்லியிருந்திருப்போம். 100 சைக்காலஜி ஃப்ரீ டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட் சொல்லியிருப்போம்ல, அதுக்கான டிஸ்கஷன் வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த மாடல் ரெடி பண்றதுக்கும் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அதனால வீடியோஸ் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. பசங்களுக்கு கொஞ்சம் டைம், ஒருவேளை 28 வச்சுட்டாங்க அப்படின்னா பசங்களுக்கு டைம் இல்லை ப்ரிப்பேர் பண்றதுக்குன்றதுனால நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குறோம், ஓகேவா? அதனால இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. 31 பேஜ் இருக்கும். கண்டிப்பா அதை பிரிண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எப்படி இருக்கு அப்படின்றத வியூ பண்றேன், அப்படியே பிளர் பண்ணி வியூ பண்றேன், பாருங்க, ஓகேவா? இதான் நம்ம 6th 7th வீடியோஸ், அதாவது பிடிஎஃப். அப்படியே பாருங்க. இந்த டோன்ட் சேன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது மச்சி எங்க யூஸ் பண்ணணும், மெனி எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க, லிட்டில் எங்க யூஸ் பண்ணணும், ஃபியூ எங்க யூஸ் பண்ணணும்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆன்சர்லாம் அப்படியே சொல்லியிருப்போம். மேட்ச் த பாயிண்ட் ரைட் சைட்ல பாருங்க, ஆன்சர் சில தான் ஆன்சர் சொல்லியிருப்போம். a couple of coffee, a bag full of silver, spoonful of sugar, பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. இங்க ஃபில் த பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருப்போம். இந்த டோன்ட் சேன்றதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லா டாபிக்குமே வந்துடும் கீழே, ஓகேவா? 6th 7th இருக்கிறதோட ஆன்சரு ப்ளஸ் உங்களுக்கு தமிழ் மீனிங்குமே ஒரு சில இதில் கொடுத்துருந்துருப்போம், ஓகேவா? அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹோமோஃபோன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் மீனிங், ஹேர்னா என்ன, ஹேர்னா என்ன, நோனா என்ன, நோனா என்னன்ற மீனிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஃபுல்லாக. 6th 7th தேவையானதை மட்டும் கொடுத்துருப்போம். இதில் அந்த ஹோமோஃபோன்ஸ் டாபிக் வரும்போது 6th to 12th கம்பைன் பண்ணி உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? புக் எக்ஸசைஸில் ஹோமோஃபோன்ஸ் என்னென்ன இருக்குது, சிலபிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாக தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரியே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? 6th 7th தாராளமாக இது போதுமானதாக இருக்கும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அதில் என்னென்ன டாபிக் இருக்கும் அது எல்லா டாபிக்குமே உள்ள அடங்கிடும். அதனால பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம பிடிஎஃப்லேயே கீழே பாருங்க, இங்கே நான் இது பண்ணி வச்சிருக்கேன். பிரைட் கோச்சிங் சென்டர்னு இருக்கும், ஓகேவா? நம்மளோட யூடியூப் சேனல் பேர் ட்ரிச்சி பிரைட் கோச்சிங் சென்டர். ட்ரிச்சி பிரைட் கோச்சிங் சென்டரோட ஐடி வந்து மிஸ் ஆயிருச்சு டெலகிராம்ல. அதனால பிரைட் கோச்சிங் சென்டர்னு சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா கீழே டெலகிராம்லேயே நான் டெலகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். 31 பேஜுமே ஒர்த்தாக இருக்கும், ஓகேவா? எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். டெலகிராமில் நிறைய பேர் வந்து டெலகிராம்லையும் யூடியூப்லையும் இங்கிலீஷ் வீடியோ எப்போ போடுவீங்க, இங்கிலீஷ் வீடியோ எப்போ போடுவீங்க, இனிமேல் போடவே மாட்டீங்களான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தனால தான் நான் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இப்போ வந்து பிடிஎஃப் கொடுக்குறது. ஒருவேளை 28ஆம் தேதி வச்சுட்டா என்ன பண்ணுறது, டைம் ஆயிருமே அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இப்போயே பிடிஎஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகேவா? இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எப்படி இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோ அதாவது பிடிஎஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல கூட நான் உங்களுக்கு என்ன தேவைன்றது தகுந்தாப்புல நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த 31 பேஜ் ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லி பாருங்கள். பிரிண்ட் போட்டு பத்திரமா வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.